விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட டிநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. இப்போ ஒரு வாரமாக டெல்டா பெல்ட்டில் தஞ்சை அந்த மாதிரி இடத்துல திருவாரூர் ஏரியாலாம் நிறைய நெல் மூட்டை கிட்டத்தட்ட தினமலர் பார்த்தோம், ஃபுல் பேஜில் கொடுத்துருந்தாங்க. உண்மையிலே 2 லட்சம் டன் நெல் வந்து கொள்முதல் பண்ணாமல் வீணாக போயிருக்கு. இது வந்து ஒரு விவசாயி, அதாவது விவசாயம்தான் இந்தியாவோட நாடின் எலும்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படின்றபோது எனக்கு தெரிஞ்சு இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டு விவசாயத்துக்கு தனி பட்ஜெட்டில் அவர் போட்டிருக்காங்க. அப்போ இவ்வளோ கொள்முதல் ஆகும், இவ்வளோ பண்ணோம் அப்படின்றத ஏன் அவர் அசஸ்மெண்ட் பண்ணலை? இன்னொன்று, அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு போஸ்ட் ஹார்வெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பருவநிலைக்கு அப்புறம் அறுவடை பண்ணதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணணும் செய்யணும். அப்போது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் கம்பல்சரி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து குறைஞ்சது ஒரு 40 குடோனாவது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு ஒரு பெர்மனண்ட் குடோன் இருக்கணும். ஏன்னா இப்போல்லாம் வந்து நிறைய இடத்துல எப்படி பார்க்குறோன்னா, அரிசி மூட்டை அடுக்கி வச்சுட்டு நெல் மூட்டை அடுக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே டார்பாலின் போட்டுறாங்க. டார்பாலின் வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனை கண்டிப்பாக கொடுக்காது. என் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்லுவேன், நான் இப்போ கிட்டத்தட்ட இந்த டெல்டா மாவட்டம் வந்து ஒரு 10 மாவட்டம் வரைக்கும் பெரிய லெவலில் எஃபெக்ட் ஆகிருக்கு. இப்போ ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து 1000 ஏக்கர் நெல் வந்து முழுகிருக்கு அப்படிலாம் பார்க்கணும் இன்ஃபர்மேஷன். அதாவது கொரோனாவோட வாழ கற்றுக்குங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இனிமேல் கிளைமேட்டிக் சேஞ்ச், பருவநிலை மாறுபாட்டுக்கு ஏற்ற விவசாயத்தை வந்து அரசாங்கம் கையாளணும். இன்னொரு பாயிண்ட் நான் சொன்னால், ஆல்வேஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்போவுமே எல்லாருமே ஒரு ப்ரோஆக்டிவ் திங்கிங் அண்ட் ப்ரீ பிளானிங் இருக்கணும். இந்த மாதிரி பண்ணால், இவ்வளோ அறுவடை பண்ணால், இது தேக்கி வைக்கிற சேமிப்பு கிடங்கு எங்கே, அது ஏன் பண்ணணும், அந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸை டெவலப் பண்ணி தர்றது அரசாங்கத்தோடைய முதலாய கடமை. இன்னொரு பாயிண்ட்டு நீங்கள் பாருங்கள், இப்போ நான் தினமலை கூட பார்த்தோம், ஒரு லாரியில் லோடில் அவ்வளோ மூட்டை அடுக்கி வச்சு அதில் எல்லாமே புல் பூண்டுலாம் முளைச்சிருக்கு. இந்த 2 விஷயம், லாரி வந்து அந்த அன்லோட் பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லை, ஒரு சேமிப்பு கிடங்கு இல்லை, ஒரு தானிய குடோன் இல்லை, ஒரு பெரிய அக்ரிகல்ச்சர் ஒரு விவசாய குடோன் இல்லை. ஆனால் தான் அதில் இருக்குது. இதுதான் மெயின் காரணமே. அப்போ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸை வந்து பெரிய லெவலில், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு வசதிகள், அதாவது விவசாய சேமிப்பு தானியங்கள், அந்த காய வைக்கிறதுக்கான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போனால் இந்த மாதிரியான இழப்புகள் வந்து பெரிய லெவலில் தவிர்க்க முடியும். இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் லாஸ் ப்ரிவென்ஷன் டெக்னிக் அப்படின்னு வரும், இன்னொன்று போஸ்ட் ஹார்வெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதுல வரும். இன்னொன்று சொல்லுங்கள், அந்த ஈரப்பதம் சொல்கிறாங்களா, இப்போ இது மாதிரியான விஷயங்கள் நெல் மூட்டையில் கொள்முதல்கள்லாம் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும். என்ன கேட்டால், தமிழ்நாடு சிஎம் இந்த விஷயத்த நினச்சாருன்னா ஒரே நாளில் முடிக்க முடியும். ஏன்னா இது வந்து கொள்முதல் பண்ண முடியாது தான் மேஜர் ப்ராப்ளமாக இருக்குது. அப்போ இதுக்குள்ளே ஏன் ஒரு இன்வெஸ்டர்ஸ் உள்ளே கொண்டு வந்து அந்த மூட்டையை வந்து வாங்க வைக்கக்கூடாது? இந்த நெல் மூட்டைகளை வந்து நீங்கள் நெல் மூட்டையை மட்டும் பார்க்காம அந்த நெல் மூட்டை இது பண்ணி அதை கொஞ்சம் வேல்யூ ஆடட் பண்ணால், கொஞ்சம் ப்ராசஸிங் பண்ணால் அதில் வந்து சத்து மாவை தயாரிக்கலாம். அப்புறமா அந்த நெல்லில் இருந்து வர வேஸ்ட்டு வந்து தவிடாக யூஸ் பண்ணுறாங்க. தவிடுலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அனிமல், அதாவது கால்நடைக்கெலாம் உணவு தானியங்களாக ஏற்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரியான எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் பண்ணால் கொஞ்சம் இந்த மாதிரியான பேரிடர் காலங்களில் இந்த மாதிரி மழை பெஞ்சு இவ்வளோ வேஸ்ட்டாக போகிறது எல்லாமே தவிர்க்க முடியும். இன்னொன்று, விவசாயியோட மனநிலை பாருங்களேன், அவன் வந்து அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி அவ்வளோ செஞ்சு அந்த மூட்டைக்கு அன்றைக்கி நேரத்துக்கு ஒரு 700 ரூபாய் 1000 ரூபாய் வரணும். அதுதான் நீங்கள் கொள்முதல் பண்ண சொல்லி எடுத்து வந்து குடோனில் வச்சு 4 கணக்கில் வச்சு அது மழையில் நனைஞ்சி நெல் மூட்டை பஞ்சு, அப்புறம் இந்த ஈரப்பதம் இதெல்லாம் வாங்க முடியாது, அதெல்லாம் வாங்க முடியாதுன்னா அப்போ ப்ரொக்யூர்மெண்ட் ஏன் பண்ணலை? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நகர்ப்புறங்கள்லாம் ஜெப்டோன்ற ஒரு நிறுவனத்தில் ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணால் ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷத்தில் மளிகை சாமான் பொருட்கள் எடுத்துன்னு போய் சேர்க்குற மாதிரி தமிழ்நாட்டில் கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசாங்கத்தில் உழவன் ஆப்புன்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் ஈநாம்னு ஒரு ஆப் இருக்குது. இது மாதிரிலாம் ஆப்லாம் வந்து உண்மையிலே மக்கள் மத்தியில், விவசாய மத்தியில் ஒரு அவேர்னஸ் பெரிய லெவலில் க்ரியேட் பண்ணி அது மூலிமா புக்கிங் எடுத்து சீக்கிரமாக எடுத்துகிட்டு போனால் சேல்ஸ் பெரிய லெவலில் நடக்கும். ஏன்னா சில விஷயங்கள் வந்து அரசாங்கம் மட்டும் தனியாக எல்லாமே எடுத்து பண்ண முடியாது. ஸோ அரசாங்கம் மற்றும் தனியாருடைய கூட்டமைப்போட ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாடலில் எடுத்துகிட்டு போனால் நம்ம பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகலாம். இன்னொன்று, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இம்மிடியாக பண்ண வேண்டியது வந்து, இப்போ தங்கம் தென்னரசு சார், சீஃப் செக்ரட்டரி, அப்புறமா அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர், சிஎம், இவங்க 4 பேர் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இந்த அரிசி இது சம்மந்தமாக வியாபாரத்தில் யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்க,
ஒரு ரைஸ் மில் ஓனர்ஸ் அசோசியேஷன்லாம் கூப்பிடலாம். கூப்பிட்டு ஒரு ஒரு ஹை கமிட்டி மீட்டிங் போட்டு இந்த அரிசிலாம் வந்து எப்படி வேல்யூடேட் பண்ண முடியும், அதாவது வேஸ்ட் ஆகாமல் எப்படிலாம் தடுக்கலாம், அந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணால் வி கேன் டூ. ஆனால் இதில் இன்னொன்று திருப்பி திருப்பி சொல்கிற விஷயம், இது மாதிரி செய்கிறதுக்கு பண்ணுறதுக்கு அதோட லைஃப் ஸ்டைலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கட்டமைப்புகள் இல்லை. அதுதான் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு அரிசி மூட்டை அடுக்கி வச்சா எல்லா இடத்துலையும், ஈவன் செங்கல்பட்டு, மதுராந்தகம், காஞ்சிபுரம் ஏரியாவில் கூட இந்த மாதிரி தான் பார்க்கணும். ஒரு தாழ்பாளையில் வச்சு மூடிட்டா அந்த பர்பஸ் சால்வ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. நிரந்தர தீர்வு, விவசாயியோட துயரை துடைக்கணும் அப்படின்னு அரசாங்கம் நினைக்கிறா. விவசாயத்துக்குன்னு தனி பட்ஜெட் போடும் தமிழக அரசு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கம்பல்சரி ஒரு 40 குடோனாவது கம்பல்சரி கட்டுறதுக்கு வழிவகை பண்ணணும். ஒன்று சொல்கிறேன், இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறச்சு. இனிமேல் அக்ரி வேர்ஹவுஸ் கட்டுறதுக்கு 2 அரசாங்கமும், மாநில அரசாங்கமும் சரி மத்திய அரசாங்கமும் நிறைய செயல் திட்டங்கள் இருக்குது, நிறைய பாலிசிஸ் இருக்குது. அதாவது கடன் வித்து மானியம் தராங்க. ஈவன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கூட இப்போ ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வேர்ஹவுஸ் குடோன் இது மாதிரிலாம் கட்டுறதுக்கு 5% வரைக்கும் வட்டியில் மானியம் தராங்க, 25% வரைக்கும் மூலதன மானியம் தராங்க. அது எஸ்சி எஸ்டி உமன்ஸ்லாம் இருந்தால் 35% வரைக்கும் மானியம் இருக்குது. இப்போ தான் ஸ்டேட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஜியோ பாஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் பரவலாக்கி தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலையும் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லுவேன்னா, இந்த சேமிப்பு கிடங்குலாம் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பேங்க்கு அந்த மாதிரி மாடலை டெவலப் பண்ணும். ஏன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு வந்து சொசைட்டி கூட்டுறவு அப்படின்னா பால் கூட்டுறவு தான் பெரிய லெவலில் தெரியும். இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, ஒவ்வொரு கமோடிட்டிக்கும் இப்போ தேங்காய்க்கு கூட்டுறவு வந்துருச்சு, அப்புறமா மாங்காய், மாம்பழம், பழங்களுக்கு கூட்டுறவு அமைக்கலாம், அப்புறமா சிறுதானியங்களுக்குன்னு கூட்டுறவு அமைக்கலாம். இது மாதிரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஃபார்ம் பண்ணி அங்கங்கே சேமிப்பு கிடங்களை உருவாக்கி அங்கே இருக்க விவசாயிகளே பங்குதாரர் ஆக்கலாம். 300 பேர் மெம்பர் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஆளுக்கு 1000 ரூபாய் கலெக்ட் பண்ணி அது ஒரு கூட்டுறவு சங்கம் மாதிரி வச்சு நடத்துறதுக்கு நல்லா பண்ணலாம். இன்னொரு பாயிண்ட் நாங்கள் சொல்கிறோன்னா, கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் சேமிப்பு கிடங்களை செட்டப் பண்ணுறதுக்கு மானியங்கள் தராங்க, வட்டி மானியமும் தராங்க, மூலதன மானியமும் தராங்க. இதை ஒருங்கிணைச்சு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் டார்கெட்டும் இருக்குது. என் பாயிண்ட் என்ன சொல்லுவேன்னா, இப்போது விவசாயிக்கு இந்த இந்த இவ்வளோ பெரிய துயரம், ஒரு நெல்மணி இது பண்ணுறதுக்கு அவன் விதை வச்சுருப்பான், உரம் போட்டிருப்பான், டே நைட்டு உழைச்சிருப்பான். ஆனால் அது அறுவடை ஆகி வந்து அவன் உழைப்பு போட்டுட்டான், ஆனால் அவன் கையில் காசும் போய் சேரலை, அந்த மூட்டையும் பாலாயிடுச்சுன்றது அது எவ்வளோ பெரிய ரணம். நாட்டில் எத்தனையோ பேர் பசிக்கு நல்ல உணவு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அப்போ எவ்வளோ பொருட்கள் வீணாகுது. இந்த மாதிரி வீணடிப்பீடு தவிர்த்தாலே விலைவாசி உயரத்தை கூட கம்மி பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள், ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் அரசாங்கம் முன்னெடுக்கணும். திருப்பி ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இது மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் வந்த பிறகு தான் எல்லாரும் பார்க்குறீங்க. ஓப்பனாக சொல்கிறேன், நேற்று தினமில் ஃபுல் பேஜ் ஃப்ரண்ட்டிலே, ஏன்னா இது ஒரு சைட் நியூஸாகவோ கார்னர் நியூஸாக இருந்தால் கூட இவ்வளோ ஈர்ப்பு இருந்திருக்காது. உடனே சிஎம் கூட நேற்று உத்தரவு போட்டிருக்காரு, இதெல்லாம் இம்மிடியட்டாக ப்ரொக்யூர் பண்ணுங்கன்னு. ஆனால் இதெல்லாம் ஏன் நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணல? அதான் நாங்கள் திருப்பி கேட்குற கேள்வி இதுதான். அப்போது ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த சிஸ்டம் மூலிமா நான் சொல்கிறீங்க, ஜெப்டோ தான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஜெப்டோன்ற ஒரு ஆப்பு வரான். அவன் ஆப்பு மூலிமா எனக்கு தெரிஞ்சு இப்போ 20,000 கோடி வரைக்கும் மளிகை சாமான் பொருட்கள் எல்லாமே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட உழவன் மொபைல் ஆப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த ஆப்பு மூலிமா சேல்ஸை ஏன் கனெக்ட் பண்ணக்கூடாது? ஒரு விவசாயியும் ஒரு வியாபாரியும் கனெக்ட் பண்ணுற பிளாட்ஃபார்மாக உழவன் ஆப்பு கன்வெர்ட் ஆகணும். அப்படி ஆனால் தான் விவசாயிக்கு ஒரு நல்ல ஈடுபொருளும் நல்ல பொருளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. நான் திருப்பி ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு விவசாயியும் முதலாளி ஆகணும். விவசாயியே இருந்தால் கண்டிப்பாக அவங்களோட வாழ்வாதாரம் முன்னேறாது. இப்போ டபுளிங் தி இன்கம் ஆஃப் ஃபார்மர்ஸ் அப்படின்ற கோட்பாடோட மோடி கவர்மெண்ட் கூட வந்திருக்காங்க. அப்படின்னா கூட விவசாயியோடு நின்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக மாறவே மாறாது. ஒரு விவசாயி அந்த இதில் கொஞ்சம் வேல்யூ ஆடட் பண்ணணும். இப்போது அரிசி குழுமு பண்ண செய்கிறாங்களா, அவங்க இட்லி மாவு தோசை மாவு போடுற மாதிரி ஒரு ஐடியா பிளான் பண்ணி கொஞ்சம் வரணும், ஒரு வேல்யூ ஆடடாக வரணும். அந்த அரிசியாக இருக்கிறத விட அந்த அரிசி வந்து தோசை இட்லி மாவு, இப்போ ஓப்பனாக சொல்கிறேன், 1 லிட்டர் தோசை 40 ரூபா. ஆனால் அதுவே ஒரு தோசை அப்படின்னு போகிறச்ச 60 ரூபாய்க்கு போகுது. அப்போது 40 ரூபா உள்ள தோசை மாவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபாய் சம்பாரிச்சு தருது ஒரு வியாபாரிக்கு. ஆனால் எல்லாத்துக்கும் பேஸ் உள்ள ஒரு விவசாயிக்கு அவனுக்கு மிஞ்சி போனால் அதில் என்ன ஒரு 20 ரூபாய் கூட அவனுக்கு கிடைக்காது. திருப்பி சொல்கிறேன், விவசாயிகள் நீங்கள் எல்லாமே தொழில் முனைவராக
விவசாயிகள் வந்து ஸ்டார்ட் அப்குள்ளே வரணும். இது அக்ரி ஸ்டார்ட் அப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயத்தை கையில் எடுத்தால் தான் பண்ண முடியும். நான் இம்மிடியட்டாக என்ன எதிர்பார்க்குறேன்னா, போர்க்கால அடிப்படையில் டெல்டா மாவட்டங்களில் வியாபாரி கூப்பிடுங்க. கவர்மெண்ட்டே வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் இந்த பிஸ்னஸில் இருக்கவங்க. இப்போ ரைஸ் மில் ஓனர்ஸ்லாம் இந்த பிஸ்னஸில் இருக்கவங்க, யார் யாரெல்லாம் அரிசி வியாபாரம் பண்ணுறாங்களோ அவங்களாம் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஒரு 100 பேர் டேட்டா பேஸ் கவர்மெண்ட்ட கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ப்ரொக்யூமெண்ட் பண்ண சொல்லுங்கள். இம்மிடியேட்டாக ப்ரொக்யூமெண்ட் பண்ண சொல்லுங்கள். 100 பொருளா ஒரு 85 கிடச்சா கூட ஓகே, நீ இப்போ இது வாங்கிக்கோ. உன்னை அதை வாங்கி அது எப்படி கொஞ்சம் வேலிட். இப்போ கோல்ட் ஸ்டோரேஜ் மாதிரி கான்செப்ட்லாம் இருக்குது. அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம சேமிப்பு பண்ணால் அதோட லைஃப் ஸ்டைல் இன்னும் கொஞ்சம் முன்னேறும். இன்னும் என்ன சொல்லணும்னா, எல்லா அரிசி மூட்டையும் கண்டிப்பாக காப்பாற்ற முடியும். சில லைஃப் ஸ்டைல்லாம் வந்திருக்கு, சில மாடர்ன் டெக்னிக் கூட வந்திருக்கு. அது வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ மூட்டைலாம் இது மாதிரி அடுக்கி வச்சுட்டு அதில் புல்லாம் முளைக்கிறது, அதெல்லாம் கிட்டத்தட்ட எக்ஸ்பைர்ட் ஆன மாதிரி தான். அதோட வாழ்வாதாரம் லைஃப் முடிஞ்ச மாதிரி தான் காட்டுது. ஆனால் இந்த மாதிரியான ஹை டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணால் தாராளமாக பண்ணலாம். இல்லை இன்னும் என்ன சொல்கிறேன்னா, நெஃப்டம்ன்ற ஒரு அமைப்பு தஞ்சாவூர்லேயே இருக்குது. அவங்களாம் இதுக்கு மிகப்பெரிய ஆராய்ச்சி பண்ணி எப்படி ஹேண்டில் செய்யணும், என்ன பண்ணணுன்றத போர்க்கால அடிப்படையில் எடுக்கணும். நான் திருப்பி என்ன சொல்லணும்னா, இது வந்து விவசாயி இது விவசாய டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தது, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய. ஏன்னா இது மல்டி மாடல் டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேஷன் இருக்கணும். ஏன்னா தாசில்தாரோட ரோல் இருக்குது, அங்கே இருக்கிற விஓவோட ரோல் இருக்குது. இவங்க எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி பண்ணணும். ஏன்னா சாப்பாடு எல்லாருக்கும் முக்கியம், சோறு முக்கியம்னுவாங்களே, அது மாதிரி சாப்பாடு எல்லாருக்குமே முக்கியம். அப்போ அந்த சோறு நம்ம தட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ராசஸ் பண்ணிட்டு வராங்க. அப்போ ஒரு இடத்துல வந்து அவ்வளோ மூட்டை அடுக்கி வச்சு வீணாக போகுது பார்க்குறச்ச அது நம்மளாலே டைஜஸ்ட் பண்ணிக்க முடியலன்னா விவசாயியோடைய ரத்த கண்ணீராக தான் பார்க்குறோம். அப்போது இனிமேலாவது அரசாங்கங்கள் பெரிய லெவலில் பண்ணணும். உண்மையிலே சில விஷயங்கள் தினமும் அதுவும் ஃபுல் பேஜ் ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்து நல்ல அட்டென்ஷன் கொடுத்துருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி நாடி பல்சஸை வந்து எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் போய் சேர்க்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ திருப்பி சொல்கிற விஷயம் என்னென்னா, கொரோனாவோட வாழ கற்றுக்கிற மாதிரி பருவநிலை மாறுபாட்டுக்கேற்ற விவசாயம், கிளைமேட்டிக் சேஞ்ச் அக்ரிகல்ச்சர் சொல்கிறாங்க, அதுக்கு முன்னே. ஏன்னா இனிமேல் மழை காலத்தில் மழை பெய்யணும் எதிர்பார்க்க முடியாது, வெயில் காலத்தில் வெயில் பெய்யணும் எதிர்பார்க்க முடியாது. எது ஒன்றாலும் மாறும். வெயில் காலத்தில் மழை பெய்யும், இனிமேல் அதிகப்படியான மழையும் அதிகமாக பெய்யும். ஸோ இதெல்லாம் கையாளுறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் பார்க்கணும். இன்றைக்கும் ராமநாதபுரத்தில் பார்த்துருக்கோம், 1000 ஏக்கர் வந்து நெல் அறுவடைக்கு இது போட்டு அப்படி முழுகி போயிடுச்சு. ஸோ இந்த வாட்டர்லாம் எப்படி தேங்கி நிற்காமல் எப்படி டீடைன் பண்ணலான்றதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அந்த அறுவடை பண்ணுறதுலே தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மழை அதிகமாக போயிடுச்சுன்னா அந்த தண்ணி வாட்டத்தை மாற்றி விட்டு டவுன் ஸ்லோப்பு போட்டால் அந்த தண்ணி ஆட்டோமேட்டிக்காக போகுது. அப்போது இந்த மாதிரியான சிஸ்டமான அவேர்னஸ்லாம் வேணும். அதுதான் நான் திருப்பி என்ன சொல்கிறேன்னா, ஒரு விவசாயி கொஞ்சம் இன்ஜினியரிங்கும் தெரிஞ்சுக்கிட்டு கன்சல்டிங் ஒர்க்கும் பண்ணி ஒரு வியாபாரியாக மாறினா அவனோட வாழ்வாதாரம் முன்னேறும். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லணும்னா, நம்மளுடைய இந்திய தானியங்கள், தமிழ்நாட்டோட தானியங்கள் எல்லாமே வெளிநாட்டில் மிகப்பெரிய டிமாண்ட். நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மாங்காய் மாம்பழம்லாம் ரேட்டு கிடைக்கலன்னு சொல்லி தூக்கி குப்பையில் போட்டாங்க, ஏரியில் போட்டாங்க, மீனுக்கு தீனியாக போட்டாங்க. ஆனால் அதே டைமில் நைஜீரியா, லத்தீன் அமெரிக்காவோட சேம்பர் ஆஃப் காமர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு மாம்பழம் ஊறுகாவும் எங்களுக்கு ஒரு 30 டன்னு 400 டன்னு வேணும் அப்படிலாம் கேட்குறாங்க. அப்போது இதுக்கெல்லாமே ஒரு சேமிப்பு கிடங்கு மாதிரி ஒரு இடத்துல இருந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு அதை கொஞ்சம் வேல்யூவேட்டடாக பண்ணணும். ஒரு மாங்காய் மாம்பழமாக இருக்குது, அதை எப்படி ஊறுகாய் போடலாம், அது எப்படி ஜூஸ் போடலாம், அதுக்குன்னா வேணும் ஒரு ஃபேக்ட்ரி ஆக்ரோ ஃபுட் மாதிரி வச்சுட்டு அந்த இடத்துல எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன தானியங்கள் வருமோ, இப்போது திருவண்ணாமலையை எடுத்திங்கன்னா செக்கெண்ணெய் நல்லா போகும், அந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துகிட்டு போகலாம். சேலம் மாதிரி இடத்துல மாம்பழம் மாங்காய் நல்லா விளையும்னா அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் ஒன்று வச்சு அந்த இடத்துல ஒரு 3 கிரைண்டிங் மிஷின், க்ரஷர் மிஷின், ஒரு பேக்கிங் மிஷின் இருந்தால் ஆக்ரோ ஃபுட்டு முடிஞ்சு போச்சு. அது யாருக்கு வியாபாரம் நல்லா பண்ண தெரியுமோ அவங்க எடுத்துகிட்டு போகலாமே. இப்போ பெப்சி, கோக்கு, இப்போ சுயசார்பு இந்தியா, சுதேசி அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போது இந்த மாதிரியான பெப்சி, கோக்கு, இளநீர் இந்த மாதிரியான பானங்கள்லாம் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணால் விவசாயிக்கும் ஒரு மிகப்பெரிய லைஃப் ஸ்டைல் மாறும், நம்ம மக்களுக்கும் காசு போய் சேரும்ல. இதுதான் திருப்பி என்ன சொல்கிறேன்னா, அக்ரி ஸ்டார்ட் அப் அப்படின்ற ஒரு மாடலை அனைத்து விவசாயிகளும் கொண்டு போகணும். இன்னொன்று, தமிழ்நாடு அரசாங்கமும் சரி, இந்திய அரசாங்கமும் சரி, அவங்களோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் போய் சென்ற மாதிரி வேலை செய்யணும். இல்லை இன்னொன்று சொல்கிறேன், கடனும் தராங்க, வட்டியும் தராங்க, மானியமும் தராங்க, ப்ளஸ் மோரட்டோரியம் சொல்லுவாங்க. அதாவது கடன் வாங்கி முதல் வருஷம் அசலும் வட்டியும் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய சலுகை இருக்குன்றத
முதல்ல விவசாயிகளுக்கே நிறைய பேருக்கு தெரியல. இதுதான் பெரிய பாயிண்ட். இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, இது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுல பேங்க்கு தான் பெரிய லெவலில் ரோல் பண்ணுது. தேசியமயக்கப்பட்ட வங்கிகளும் சில தொய்வோடு தான் வேலை செய்கிறாங்க. அதாவது கொஞ்சம் ஒரு போர்க்கால அடிப்படையில் பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா அப்படி தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி ஸ்கீமில் எனக்கு தெரிஞ்சு 3800 கோடி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வந்திருக்குங்க. அது வந்து ஜனவரி எண்டுக்குள்ளே காலி பண்ணணும்னா ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ அப்படி தான் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டுக்கு வேர் ஹவுஸ் குடோன்னு தேவை இல்லையா? இப்போ எனக்கு தெரிஞ்சு 20 லட்சம் டன்னு ரைஸ் ஆனுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 குடோன் கிட்ட தேவை இருக்குது. இப்போ இந்த நெசசிட்டியை வச்சு பார்க்குறச்சே பர்டிகுலர் 12 மாவட்டங்கள் மட்டும் சொன்னாலே, அப்போது சிஎம் நினச்சாருன்னா அந்த மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் நீங்கள் 40 குடோன் கட்டுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால கட்ட முடியாதா? அந்த கெப்பாசிட்டி அவங்களுக்கு இல்லையா? ஸோ இது தாராளமாக எடுக்கணும். ஏன்னா இது வந்து விவசாயத்தும் ப்ளஸ் அந்த நேற்று வந்து நியூஸ் பேப்பரில் படித்த விஷயங்கள் யாராலும் அவ்வளோ ஈஸியாக கடந்து போக முடியாது. ஏன்னா விவசாயம் வந்து டோட்டலி அனைத்து தரப்பு மக்களையும் சார்ந்த விஷயம். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் நம்ம உணவு சாப்பிட்றதுக்கு நம்ம விவசாயத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் பேசாமல் ஈவன் தனியாக பட்ஜெட் தாக்கல் செய்யும் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த மாதிரி விஷயங்கள் அசஸ்மெண்ட் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. அதான் முக்கியம். இவ்வளோ ப்ரொக்யூமெண்ட் ஆகும்னா அது ப்ரொக்யூமெண்ட் சேல்ஸ் ஆகுன்றது நீங்கள் இப்போ சொல்கிறீங்க. 2 மாதம் 3 மாதம் முன்னாடியே தேங்கி கிடக்குதுல்ல. அப்போவே ஏன் நீங்கள் ப்ரொக்யூமெண்ட் கண்டிப்பாக லோக்கல் இருக்கிற அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு இவ்வளோ டன் பாசனம் பண்ணுறாங்க, இந்த ஏரியாவில் மூட்டை வரோன்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும். அப்போ இது என்ன தெரியுதுன்னா கோஆர்டினேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் தான் பெரிய லெவலில் கேப்பாக இருக்குன்றது தெரியுது. ஏன்னா ஒரு ஒரு கடைநிலை விவசாயியோடைய குரல் வலியும் வந்து அரசாங்கம் புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கினா தான் ஒரு நல்ல அரசாங்கமாக இருக்கும். ஒன்று சொல்கிறேன், விவசாயத்தை வஞ்சிக்கும் எந்த அரசாங்கமும் நினைத்ததாக சரித்திலே இடமும் இல்லை. ஸோ இதை வந்து போர்க்கால அடிப்படையில் எடுத்து ஈவன் 3 நாளில் இந்த ப்ராப்ளத்தை கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். இது ஒன்லி திங் வியாபாரிகள் மனசை வச்சு ஒரு பெருந்தன்மையாக எடுத்து அப்படியே சேல்ஸ் பண்ண. ஏன்னா அந்த அந்த அக்ரி வேஸ்ட்டு கூட நிறைய விஷயத்துக்கு தேவைப்படுது. பயோமாஸு அந்த மாதிரியான இதுக்கு யூஸ் பண்ணலாம், தவிடு உற்பத்தி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான சிஸ்டத்தை கூட நம்மளால் கண்டிப்பாக கனெக்ட் பண்ண முடியும். இதை கொஞ்சம் கோஆர்டினேஷன் பண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு தலைமை செயலாளர் அவர் வந்து இது பெரிய லெவலில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி பண்ணி ஒரு ஃபோக்கஸாக இது பண்ணால் கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். நான் ஒன்று சொல்கிறேன், 1 ப்ராப்ளம் 1 சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி ஒரு மாடல் டெவலப் பண்ணி இது ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன். இப்போ இந்த மாதிரி மூட்டெல்லாம் அடுக்கி வச்சுது இது ப்ராப்ளம். சொல்யூஷன் அக்ரி வேரோஸ் எல்லா இடத்துலையும் நீங்கள் கட்டினீங்கன்னா இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் உண்டு. அது மாதிரி கட்டுறவங்களுக்கு மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கங்களும் நிறைய மானியங்கள் கொடுக்க முன் வந்திருக்காங்க, ஸ்கீம்ஸும் இருக்குது. ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இடத்துல நிறைய இடத்துல பேங்கர்ஸ் வந்து ரொம்ப லேட் பண்ணுறதுனால இந்த திட்டங்கள் பெரிய லெவலில் போய் சென்றடையுதுன்னு தான் சொல்லணும். அப்போது இதை வந்து தலைமை செயலாளர் தலைமையில் ஒரு உயர்மட்ட குழு அமைச்சு ஈவன் இப்போது மத்திய அரசாங்கத்துலேருந்து கூட இந்த எவ்வளோ ஈரப்பதத்தை செக் பண்ணணும்லாம் வராங்க. இப்போ இந்த ஈரப்பதம் இந்த மாதிரிலாம் செக் பண்ணுறதுக்குலாம் இதை மெயின் காரணம் என்ன? அந்த லாரியில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் அன்லோட் பண்ணாததுக்கு காரணம் என்ன? ஒரு குடோன் இல்லை. ஒரு குடோன் இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, எதுவுமே அன்லோட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அப்போ அந்த குடோன் இருந்திருந்தால் மழை பெஞ்சிருந்தாலும் காப்பாற்றப்பட்டிருக்கும்ல அனைத்து இதுவும். ஸோ அக்ரி வேர்ஹவுஸ் வந்து நீட் ஆஃப் தி அவர். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குறைஞ்சது ஒரு 40லேருந்து 50 குடோனாவது கட்டணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளாக இருந்து 2 மாதத்தில் கட்டிடலாங்க. ஒரு வேர்ஹவுஸ் குடோனை கட்டுறதுக்கு 2 மாதம் தான் ஆகும். ஸோ அதுக்குள்ளே தாராளமாக பண்ணலாம். இந்த மாதிரி கட்டமைப்புகள் கம்பல்சரி உண்டு. ஒன்று கூட்டுறவு வருடமாக உலகமே கொண்டாடுது. நேஷ்னல் கூட்டுறவு பேங்க்லாம் கூட பெரிய லெவலில் டெவலப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கூட்டுறவு வங்கிகள் மூலமாகவும் கூட்டுறவு சேமிப்பு கிடங்களை செட்டப் பண்ணி அதில் வர ரெவென்யூவும் வந்து விவசாயிக்கும் போகும், அந்த கூட்டுறவு பேங்க்குக்கும் போகும், வியாபாரிக்கும் போகும். ஸோ இது ஒரு நல்ல திட்டம். இந்த திட்டத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மக்கள் விவசாயிகள் எல்லாமே பயனடைவாங்க.